Welcome to IT Uravan, where technology meets farming for smarter agriculture. Follow and subscribe for more content. வெல்கம் டு ஐடி உழவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெண்டுத்துலேயும் பார்க்க போகிறோம். எப்படி வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆப்பில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம தெளிவாக இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக நம்மளுக்கு யூடியூப்பில் பார்க்க போகிறோம். இப்போ குறுவைனா என்னென்னா, குறுகிய காலத்தில் 90 நாள்லேருந்து 120 நாட்கள் பயிர் பண்ணுறது தான் குறுகிய கால பயிருன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு ஏக்கருக்கு 4000 இயந்திர நடவுக்கு ஒரு ஏக்கருக்கு 4000, அதுபோக மானியத்தில் விதைகளும் உரங்களும் தரப்படும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். முதல்ல வெப்சைட்டில் டிஎன் அக்ரிநெட் கவர்மெண்ட் இன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆதார் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. விவசாயி பேர், யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க பேர் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துக்கோங்க. அடுத்தது சமூக நிலை, சோஷியல் ஸ்டேட்டஸ். எஸ்சியாக இருந்தால் எஸ்சின்னு கொடுத்துக்கோங்க, எஸ்டியாக இருந்தால் எஸ்டின்னு கொடுத்துக்கோங்க. மீதி எல்லாம் ஜென்ரலில் வந்துடும். அடுத்து மாவட்டம் டிஸ்ட்ரிக். நீங்கள் எந்த மாவட்டமோ கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. மாவட்டம். அடுத்தது உங்கள் ஊர் எந்த பிளாக்கு கீழே வருதுன்னு பார்த்துட்டு அந்த பிளாக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளாக்குள்ளே இருக்க ஊர் லிஸ்ட்டெல்லாம் வரும். அதில் கரெக்டாக உங்கள் ஊரை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோடோட இருக்கும். தென் அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா ஓனர் டைப், லீஸுக்கு இருந்ததுன்னா லீஸு, அப்படி இல்லைனா லேண்ட் ஓனர்னால் லேண்ட் ஓனர் கொடுத்துட்டு சர்வே எண், உட்பிரிவு எண் அண்ட் கெட் கொடுத்தீங்கன்னா எத்தனை ஏக்கர் இருக்குன்னு சைடில் வந்துடும். கெட்டு கொடுத்தோடனே சைடில் அந்த ஏக்கரில் எத்தனை ஏக்கர்னு ஷோ ஆகிடும். காட்டினதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 2-3 சர்வேன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிறது, 2 ஏக்கர் வச்சுருந்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் ரைட் சைடில் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் இங்கே சர்வே என்ன நீங்கள் திரும்பி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஏக்கர் லேண்டு ஓன் லேண்டாகவும் இன்னொரு லேண்டு லீஸ் லேண்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை லேண்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணோடனே ஏரியா, நீங்கள் மேலே கொடுத்தோடனே இங்கே ஏரியா கரெக்டாக வந்துடும். மேக்ஸிமம் 2 ஏக்கர்ஸ் ஃபார் மிஷின் பிளான்டிங் ஆர் டைரக்ட் சீட். நீங்கள் டைரெக்டாக நெல்லை போட்டு பயிர் பண்ணுறவங்களும் மிஷினை வச்சு நடுறவங்களுக்கும் பயிர் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த 4000 திட்டம் 2 ஏக்கருக்குள்ளே இருக்கவங்க இருக்க பாக்ஸை கம்பல்சரி டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் 4000 ஒரு ஏக்கருக்கு வர வேண்டியது. மற்ற இருக்க 3 ஏதாவது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானது விதை அல்லது உரங்கள். கடைசியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்பில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். உழவன் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் ஏற்றிக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுவை சிறப்பு தொகுப்புன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு உழவன் சம்மந்தமான திட்டங்கள் அது போக லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரிப் இரிகேஷனுக்கு அப்ளை பண்ணாலும் ரைட் சைடில் இருக்க குறுவை பேக்கேஜ் ஸ்கீமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதே லிங்க்குக்கு போயிடும். அந்த லிங்க்கு போனீங்கன்னா ஆதார் நம்பர், ஃபாதர் நேம் அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ், டிஸ்ட்ரிக்கு, ஜென்ரல்னால் ஜென்ரல் கொடுத்துக்கோங்க, எஸ்சினா எஸ்சி கொடுத்துக்கோங்க, மாவட்டம் என்ன மாவட்டம்னு கொடுத்துக்கோங்க, பிளாக் என்ன வட்டம்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஓன் லேண்டா, சர்வே எண், உட்பிரிவு எண், ஏக்கர் எத்தனை ஏக்கர்னு போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். அதே சேம் டிட்டோவாக இருக்கும். வெப்சைட்டில் பண்ணது அப்படியே இதில் இருக்கும். வேறு எதுவுமே மாற்றம் கிடையாது, சேம். ஆனால் லிங்க் ஒன்று நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணி போகிறதுக்காக ஆப்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். டைரக்ட் லிங்க். நீங்கள் டைரெக்டாக கூகுளுக்கு போய் போடுறதும் ஆப்பில் வந்து போடுறதும் ஒன்று தான், சேம். ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. 2 ஏக்கருக்குள்ளே இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஊரில் இருக்க வயசானவங்க பெரியவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். லாஸ்ட் டேட்டு
31 ஜூலை இந்த மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. யாரும் மறந்துடாதீங்க. உங்களால் முடிஞ்சது 4 பேர்த்துக்கு சொல்லிடுங்க. அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ். கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு காசு வரணுமோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக எந்த லோனும் இல்லாத ஒரு அக்கௌண்ட்டாக கொடுத்துக்கோங்க. வேறு எந்த லோனும் போடாமல் அக்ரி லோனு எந்த லோனும் இல்லாத ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் காசு பிடிக்காமல் உங்களுக்கு டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு அப்படியே வந்துடும். இல்லைன்னா மற்ற லோனுக்கு காசு பிடிச்சிருவாங்க. அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஐஎஃப்இ நம்பரு அக்கௌண்ட் நம்பர் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. கீழே இருக்கிறது வேறு எல்லாம் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்து நீங்கள் கொடுத்துருக்க நம்பரு, பேங்க் டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிடுறேன். லேண்டு கரெக்டாக என்டர் பண்ணுறீங்களோ ஒரு பார்த்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோஸ்க்கு